வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். டெலகிராமுடைய லிங்க் மற்றும் மற்ற வீடியோஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கங்க. அந்த வீடியோஸை போய் உங்கள் எஜுகேஷனுக்காக பாருங்கள். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நியூஸஸ் பார்க்கலாம். இந்த வீக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீக்காக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக் ஃபுல்லாகவே நமக்கு கம்மிங் ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுக்கும் குறைக்க மாட்டாங்க அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் தான். என்னென்ன டேட்டாஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மண்டே மார்க்கெட்டில் ஹாலிடே, யூஎஸ் மார்க்கெட் ஹாலிடேயில் இருக்குது, கேடும் ஹாலிடேவில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் யூஎஸோடைய நியூஸ் பார்க்கலாம். யூஎஸ் பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ இருக்குது. அதுக்கப்புறம் மெயினாக ஜாப் ஓப்பனிங் இருக்குது. புதன்கிழமை ஜாப் ஓப்பனிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்வென்ட்ரி வியாழக்கிழமை தான் இருக்குது. ஸோ அன்னைக்கு ஏடிபி நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்சும் இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைமும் ஐஎஸ்எம் சர்வீஸ் பிஎம்ஐயும் இருக்குது. அண்ட் ஃப்ரைடே நமக்கு நான் ஃபார்ம் பேரோல் இருக்குது, என்எஃப்பி நான் ஃபார்ம் பேரோல் இருக்குது. கூட ஹவர்லி ஏர்னிங்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அண்ட் இதெல்லாமே நமக்கு வந்துடும். ஸோ யூஎஸோடைய நியூஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வீக் 4 நாள் மண்டே மார்க்கெட் ஹாலிடே. ஸோ செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 4 நாளுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். நான் ஃபார்ம் பேரோல் கண்டிப்பாக இந்த வீக் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதை வச்சு தான் அவங்களுடைய எக்கனாமி எப்படி இருக்குது, கொஞ்சமாவது அவங்க ஹோல்ட் ஆக முடியுமா, அதனால அதை காட்டி அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரெடியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங்கும் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஜாப் ஓப்பனிங் வரும். அதுக்கப்புறம் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏடிபியோடைய நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் வரும். அதுக்கப்புறம் இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் வரும். 7:15 பார்த்தீங்கன்னா எஸ்என்பி குளோபலுடைய காம்போசிட் அண்ட் சர்வீஸ் பிஎம்ஐ வரும். அதுக்கப்புறம் 7:30 ஐஎஸ்எம் சர்வீஸ் பிஎம்ஐ வரும். அதுக்கப்புறம் ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா ஹவர்லி ஏர்னிங்ஸ் நமக்கு வரும், ப்ளஸ் நான் ஃபார்ம் பேரோல் வரும். ஸோ அந்த நான் ஃபார்ம் பேரோல் 114K அப்படிங்கிறது லாஸ்ட் டைம் வந்தது ரொம்ப ரொம்ப லோ. அதனால மார்க்கெட் பெரிய லெவலில் மார்க்கெட் ட்ராப் ஆச்சு. பட் கோல்டு ட்ராப் ஆகலை. ஸோ அந்த டைம், ஸோ அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். இதுக்காக கோல்டு அப்படியே இறங்கணும் அவசியம் கிடையாது. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த தடவை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 164. ஸோ நம்ம பார்க்கலாம் ஏடிபியில் க்ரோத் வருதா, ஜாப் ஓப்பனிங்ஸில் கொஞ்சமாவது கெயின் ஆகுதா. ஓகே. அண்ட் ஐஎஸ்எம் சர்வீசஸில் ஏதாவது கெய்னிங் இருக்கா, இதில் ஒன்றில் ப்ளஸ் ஒன்றில் நெகட்டிவ் வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஆல்மோஸ்ட் நியூட்ரலைஸ்டில் வந்தால் போதும். நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்லாம் எதுவுமே அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸில் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. ஸோ 2 வீக்ஸாக அதே நமக்கு மெயின்டைன் ஆனால் போதும். ஸோ இதுதான் அப்கமிங் நியூஸஸ். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா செஃபோடைய இன்ஃப்ளேஷன் ரேட் செவ்வாய்க்கிழமை மணிக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுடைய ஜிடிபி இருக்குது, குவார்டர்லி இருக்குது. அதுக்கப்புறம் கேடுடைய பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடும், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுடைய பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் ஸ்பீச்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேடோடைய அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் ஐவிஇ உடைய பிஎம்ஐயும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நியூஸஸ். மெயினாக நமக்கு யூஎஸ்ஐ பேஸ் பண்ணி தான் இருக்கணும். இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா நமக்கு கேடோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸஸாக இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ மார்க்கெட்டை எந்த பக்கம் போகுங்கிற டைரக்ஷனுக்கு, அதாவது டேட்டாவை பேஸ் பண்ணி வராது. டேட்டா ஒரு வேளை நெகட்டிவாக வந்தால் கூட ஒரு 1 ஹவர் கழிச்சு அது மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது சேஞ்சஸ் நமக்கு கொடுக்கும். ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் சார்ட். ஸோ டிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் மேலே போயிட்டு இருக்கான். ஸோ இந்த லாஸ்ட் சப்போர்ட் லெவலுக்கு வந்த மார்க்கெட்டை இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி இப்போ மேலே போயிட்டு இருக்கான். ஸோ ட்ரெண்ட் பை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ கிளியராக தெரிஞ்சுக்குங்க, ட்ரெண்டு நமக்கு செல் ட்ரெண்ட் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் செல்லில் தான் இருக்குது. இப்போ நமக்கு வரப்போகிறது கரெக்ஷன் பை. கரெக்ஷன் பைனா ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு பையிங் இருக்கும்.
ஸோ லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே மார்க்கெட்டில் ஒரு சின்ன பையிங் இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக 3 நாளாக நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேலி கொடுத்துருக்கு. ஸோ பட் ஆனால் ரெசிஸ்டன்ஸை உடைக்கல. அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனாலும் 102 இருந்து 102.3 ஆர் 40 அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டில் அமையறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அவசரப்படாமல் மார்க்கெட்டை அப்படியே பையிங் சைடில் போவா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பெட்டர் வந்து மார்க்கெட்டில் வந்து எந்த மாதிரி ஸ்விங்ஸ் வந்து அப்கமிங்கில் நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்படி வந்திருக்கான். ஸோ இது வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட்டாக மார்க்கெட் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்தால் மல்டி ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க்கெட் வந்து இப்போ பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ மண்டே மார்க்கெட்டில் கொஞ்சம் ப்ரைஸ் கீழே வந்துட்டு திருப்பி மேலே போனால் நமக்கு அந்த கம்ப்ளீட் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் மேலேயே போவோம். 102.3க்கு மேலே, அதாவது கீழே வந்துட்டு மேலே போனால் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 103 வரைக்கும் கூட மார்க்கெட் மேலே ஏறதுக்கான சான்சஸ் இருக்கும். டைரெக்டாக போனால் தான் இந்த இடம் நமக்கு ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டில் வந்து நிற்கும். இல்லை அப்படின்னா ப்ரைஸ் கீழே வந்துட்டா இங்கேருந்து ஒரு நல்ல ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 102.7லேருந்து 103 வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போக சான்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் அங்கேருந்து திருப்பி ஒரு ஃபால் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். இந்த லோஸ் பிரேக் ஆகிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ இந்த ட்ராப் வந்தால் நம்ம ஒரு நல்ல ரேலி அப்சைடில் பார்க்கலாம். இல்லை டைரக்டாக மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா 102.40 பக்கமாக வரும் பொழுதே ரெசிஸ்டன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கும். தென் அங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா திருப்பி இந்த பாட்டத்துக்கு வந்து ப்ரைஸ் வந்து நின்றும். ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அப்சைட் கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் வந்தால் கூட இந்த இடத்துல ஷார்ட் டேர்ம் வந்தால் கூட திருப்பி மார்க்கெட்டில் ஒரு அப்சைடு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ட்ராப் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ நான்-ஃபார்ம் பேரோல டேட்டா என்னதான் வந்தாலும் மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கன்சாலிடேஷன் நடப்பான். ஸோ சப்போர்ட்டுக்கு இல்லை, டைரெக்டாக மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் மேலே இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸை போய் மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ஹையராக இருக்கும். ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகே, ஸோ அதனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்படி கீழே வந்தால் கூட திருப்பி ப்ரைஸ் வந்து அப்சைடில் தான் ஃபர்ஸ்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்சைட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அதுக்கப்புறம் நமக்கு ட்ராப் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஈரோஎஸ்டி. ஸோ ஈரோஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்போ கீழே வந்துட்டு இருக்கு. ஈரோ கரன்சி வந்து கொஞ்சம் வீக்கராக இருக்கிற கரன்சியாக இருக்கிறதுனால ப்ரைஸ் வந்து நல்லாவே கீழே ட்ராப் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கீழே வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் எடுத்து இந்த மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்கும். ஸோ இங்கே போய் நம்ம செல் பண்ணலாமா அப்படின்னா வேண்டாம். மார்க்கெட் வந்து கீழே வந்தால் கூட திருப்பி மார்க்கெட் மேலே ஏறும் பொழுது இங்கேருந்து மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் பாயிண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் இது வந்து ட்ரெண்ட் செல் கிடையாது, பை தான். கரெக்ஷன் செல்லாக மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல எடுக்க சான்சஸ் இருக்கும். ஈரோ வீக் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த செல்லிங்கும் இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். ரைஸ் ஆனால் மார்க்கெட்டில் செல்லிங் ட்ரை பண்ணலாம். இங்கேருந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு 4 ஹவர் அப்படிங்கிற சார்ட்டை போய் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் போட்டு கீழே இறக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஒரு கரெக்ஷனுக்காக தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல இப்படி வர மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு தென் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் ஒரு அப்சைட் போக வாய்ப்புகள் இருக்கும். அப்சைட் போலினாலும் இந்த டாப்ஸை போய் திருப்பி மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எதிர்பார்க்கறது ஒரு ஷார்ட் டேர்ம் ரேலி. ஸோ இறங்கி ஏறி இறங்க போகுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவல் இங்கே கிடைக்கலனாலும் கீழே சப்போர்ட் லெவல் கிடைச்சா திருப்பி மார்க்கெட் மேலே போகும். ஸோ நிறைய ப்ரைஸ் வந்து தொடர்ச்சி யூஎஸை பேஸ் பண்ணி நடக்கிறதுனால ஈவினிங்கில் நிறைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், ஓவர் நைட் ஸ்பீச்சஸ் இருக்கும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும், இல்லைன்னா மாட்டிக்குவோம். ஸோ ப்ரைஸ் வந்து ஏர்லி மார்னிங் நம்ம எந்திரிச்சு பார்க்கும்போது டோட்டலாக போயிட்டு இருந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், ஷேடோஸ் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். பவுண்ட் எஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் போயிருக்கான், ஒரு ஹை பிரேக் பண்ணியிருக்கான், அவ்வளோதான். ஸோ ஒரு முக்கியமான டாப்பை வந்து பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ பிரேக் பண்ணனால ப்ரைஸ் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் தான் வருவான். இப்போ ஈரோ எஸ்டியில் நம்ம செல் போகிற மாதிரி பவுண்ட் எஸ்டியில் செல் அவ்வளோ சீக்கிரம் எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இருக்கிற கரன்சிலே வந்து பவுண்ட்
வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற காரணத்தினால ப்ரைஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் ஆனால் கூட இந்த இடத்துல இப்படி ஒரு ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிக்குங்க. ப்ரைஸ் இப்படி பிரேக் பண்ணாவே இவன் கன்சால்டேஷனில் இருப்பானே தவிர அல்லது ரைஸ் ஆகிட்டு இருப்பானே தவிர இவன் ட்ராப் ஆகிறதுக்கான பாசிபிள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வென்எவர் யூஎஸ் வந்து கொஞ்சம் வீக்கானா கூட இவன் நல்லாவே ரெக்கவர் ஆகிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பவுண்ட் யூஎஸ்டியில் செல்லை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஈரோவில் போகிற செல் மாதிரி பவுண்ட் யூஎஸ்டியில் போக வேண்டாம். அப்கமிங்கில் மார்க்கெட்டில் வந்து பெரிய நியூஸஸ் கிடையாது. பட் ஆனால் பவுண்ட் கரன்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பொறுத்தவரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி பெருசாக மார்க்கெட் மேலே போகலை. ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் வச்சு நமக்கு போயிடுந்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக புல் சைடில் தான் இருக்கும். இறங்கும்போது நம்ம பை கூட ட்ரை பண்ணலாம். பெருசாக வந்து கீழே இது இறங்காது அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்திரேலியாவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி மற்ற கரன்சி பார்க்கும்போது ஓரளவு மாடரேட்டாக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ இந்த டாப்பை வந்து இப்போ வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஜஸ்ட் ஷேடோவாக ரிஜெக்ஷன் 3 times 3 டேவுமே ரிஜெக்ஷன் பண்ணிட்டு வந்திருக்கான். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் வீக்னஸ் இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். பட் 4 hour பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் மார்க்கெட் வந்து அந்த எக்ஸ்பான்ஷன் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு எக்ஸ்பான்ஷன் ஃபார்மேஷன் மாதிரி இருக்கும். ஸோ ப்ரைஸ் மேலே போயிட்டு தென் கீழே இப்படி இறங்குச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவலுக்கு வரும். திருப்பி இந்த சப்போர்ட்டை பேஸ் பண்ணும்போது மார்க்கெட் இன்னொரு ரைஸ் கொடுத்து தான் வரும். ஸோ இது வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டாக இருக்க போகிறது கிடையாது. ஆஸ்திரேலியாவுடைய நியூஸஸ் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வந்து நமக்கு வந்து ஜிடிபி இருக்குது. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இருக்குது. ஸோ அதனால வந்து புதன் வியாழன்லாம் நல்ல மூவ்மெண்ட் மார்க்கெட் கொடுக்கும். ஸோ ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் கூட நல்ல மூவ்மெண்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் இம்மிடியட்டாக நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பைக்குள்ளே செல்குள்ளே போக வேண்டாம், வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆயிடுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகே, இந்த சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணி மேலே போக முடியாமல் இன்னொரு முறை மார்க்கெட் இந்த இடத்துல ஃபெயில் ஆகிற மாதிரி தெரிந்தால் மட்டும் நம்ம வந்து ஸ்டாப் வச்சு இந்த இடத்துல செல் ட்ரை பண்ணோம்னா இது ஒரு நல்ல ட்ராப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஏன்னா இந்த டாப் இன்னும் க்ளோஸ் ஆகலை. ஸோ இப்போ ஸ்விங்கில் திருப்பி இன்னொரு முறை மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகணும். அப்படி இல்லைன்னா மண்டே மார்க்கெட்டில் நமக்கு தெரியும் ப்ரைஸ் வந்து மண்டே இல்லை டியூஸ்டே மார்க்கெட்டில் நமக்கு தெரியும் ப்ரைஸ் வந்து என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறது. கண்டினியூட்டியாக ஒரு கீழே ஃப்ளோ ஆனால் கூட எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுங்கிறத நெக்ஸ்ட் இங்கே கரெக்ஷன் முடிச்சு மார்க்கெட் கீழே வரப்போகிறான்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன். ஸோ இப்படி வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து இதுலேயே வந்து நமக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்மாக மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆச்சுன்னா இந்த மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு இங்கேயே கிடைக்கும். பார்ப்போம். நெக்ஸ்ட் நியூசிலாந்து யூஎஸ்டி. ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டாப் ரெசிஸ்டன்ஸை வந்து ஹோல்ட் ஆகி நின்றுட்டு இருக்கான். மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிட்டு ப்ரைஸ் அங்கேயே தான் ஹோல்ட் ஆகி நின்றுட்டு இருக்கான். ஸோ புல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு இறங்கின மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் புல் சைடில் தான் இருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது அப் சைடில் தான் இருக்குது, டவுன் சைடில் பெரிய லெவலில் இல்லை. ஸோ ஒரு 4 hour போனீங்கன்னா ஆசிட்டிஸ் நமக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்க மாதிரி அதே ப்ராசஸ் தான் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு செல் ஃபால் இதில் இருக்குமா அப்படின்னா அப்கமிங்கில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல ரிஜெக்ஷன் ஸ்டாப்பில் கிடைக்கும் போது அதே நேரத்தில் நியூசிலாண்டில் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு எடுக்கலாம். இங்கே ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் இறங்கினால் ஒரு நல்ல ட்ராப் இருக்கும். ஸோ அதுக்கான ஃபார்மேஷன் இங்கே இருக்கானா இன்னும் ஃபார்மேஷன் வரல. ஸோ ஒன்ஸ் நல்ல ஃபார்மேஷன் வந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து நல்லாவே கீழே ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அரௌண்ட் இந்த ஏரியாவில் இப்போ கிடைக்குது அப்படின்னா கீழே கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் இறங்குறதுக்கான பாசிபிளும் இருக்கும். ஆனால் இந்த ஃபார்மேஷன் இன்னும் வரல. நமக்கு ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்க வாய்ப்பு இருக்கும் டியூஸ்டே. ஆனால் இன்னும் நியூசிலாண்டில் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஏதாவது ஒரு நல்ல செட்டப் கிடைக்கும் பொழுது தான் போகணும். இங்கேயுமே மார்க்கெட்டில் எந்த ஒரு பெரிய ட்ராப் ஆர் நல்ல ஒரு பிரேக் அவுட்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மார்க்கெட்டை. யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேட் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பாட்டமில் இருக்கான். ஸோ இந்த சப்போர்ட் லெவல் ப்ரைஸோடைய இந்த சப்போர்ட் லெவலுக்கு இப்போ ப்ரைஸ் வந்து ஹோல்ட் ஆகி நிற்குது. அந்த அளவு பையிங் இல்லை, பையிங் ஃபோர்ஸ் இல்லை. ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம், ஆல்மோஸ்ட் இப்படி வச்சுக்கலாம். ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் ப்ரைஸ் வந்து நிற்கிறான். பிரேக் அவுட்லாம் கொடுக்கல. இப்போ மற்ற கரன்சியில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக்கிங் 4 hourல இருக்கும். பட் யூஎஸ்டி கேரில் அது கூட இல்லை. ரொம்ப ரொம்ப லேசியான மூவ்மெண்ட்டில் தான் இருக்கிறான். ஸோ யூஎஸ்டியில் வந்து என்னதான் கெயின் நமக்கு இம்மிடியட்டாக கிடைச்சா கூட
மார்க்கெட் வந்து இங்கே இருக்கக்கூடிய டாப் இந்த மல்டி சப்போர்ட் லெவல் வரைக்கும் வரலாம், அவ்வளோதான். ஸோ இதை வந்து நம்ம வந்து சப்போர்ட் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ ஃபியூச்சரில் ஒரு வேளை வந்தால் இந்த டாப் சப்போர்ட் லெவல் வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். அதுக்கு யூஎஸ் டாலர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானால் மட்டும்தான் வரும், இல்லைன்னா மார்க்கெட் அவ்வளோ தூரம் மேலே போக பவர் இருக்காது. இன்னொரு ஒன் மோர் ஃபால் கொடுத்துட்டு ப்ரைஸ் வந்து இன்னொரு ஒன் மோர் ஃபால் அப்படி கீழே உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வேணால் ப்ரைஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு பையிங் கிடைச்சா வாய்ப்பு இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா கேடோடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது. அதே மாதிரி நமக்கு புதன்கிழமை மணிக்கு கேடுடைய பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடும் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷனும் இருக்குது. அதனால் கேடு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் சான்சஸ் இருக்கும். அதனால் வந்து யூஎஸ்டி கேடில் வந்து பெரிய லெவலில் ரைஸ் இருக்காது, ரெண்டுமே ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். அந்த பீரியடில் வந்து ஒரு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோஸ் மட்டுமே வந்துட்டு போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். டபுள் சைட் ஷேடோஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஏன்னா நமக்கு யூஎஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது, அதே நேரத்தில் கேடும் கொஞ்சம் பாசிட்டிவாக வரும்போது ரெண்டு பக்கம் ஷேடோவாக இருக்கும். ஸோ இங்கே கிளியராக மார்க்கெட் வந்து பைக்கு கொடுக்கல. கேடு கரன்சியும் ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கிற கரன்சியாக இருக்கிறதுனால நமக்கு ட்ராப் ஆக தான் சான்சஸ் இருக்கும். வெயிட் பண்ணி இந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான். ஸோ யூஎஸ்டி ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இப்போ தான் ஒரு நல்ல 2 சப்போர்ட் அந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே போக முடியாமல் மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகி நின்றுட்டுருக்கான். ஓரளவு பரவாயில்ல, மற்ற கரன்சியை கம்பேர் பண்ணும்போது இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்லா மார்க்கெட் ரைஸ் ஆகிறதுக்கு சில வாய்ப்புகள், பிரேக் அவுட்ஸ் நடந்திருக்கு. ஸோ அப்கமிங்கில் இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸை வந்து அவன் டெஸ்ட் பண்ணுறான். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு இங்கே டெஸ்ட் பண்ணானா நம்ம பை எடுக்கலாம். ஆனால் பெரிய பையிங்காக இருக்காது. யூஎஸில் ஏதாவது நியூஸஸ் நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா திருப்பி அவன் வந்து கீழே பாட்டமில் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் நடந்தால் நம்ம இந்த மார்க்கெட்டுக்குள்ளே பை எடுக்கலாம். ஷார்ட் டேர்ம் பை மட்டும் எடுங்க. இந்த டாப் வரைக்கும் தான் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதை பிரேக் பண்ணாதான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நெக்ஸ்ட் யூஎஸ்டி செஃப். ஸோ யூஎஸ்டி செஃப் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ கிளியர் கிடையாது. ஒரு சப்போர்ட் லெவலில் வந்த மார்க்கெட் இப்போ ஹோல்ட் ஆகி நின்றுட்டு இருக்கான். ஸோ மண்டே மார்க்கெட்டில் நமக்கு ஏதாவது ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் இங்கேயே மார்க்கெட்டில் கிடச்சிச்சு அப்படின்னா தான் இந்த மார்க்கெட் பை ஆக சான்சஸ் இருக்கும். ஷார்ட் டேர்மை இறங்கிட்டு தென் ப்ரைஸ் மேலே ஏறும். ஸோ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட் டேர்மில் இறங்கிட்டு தென் சப்போர்ட் கிரியேட் ஆனால் மட்டும்தான் நமக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து பை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பெரிய பையிங் இருக்க சான்சஸ் இருக்காது. ஏன்னா செஃப் கரன்சியும் ஒரு ஸ்ட்ராங்கான கரன்சி தான். கேடை கம்பேர் பண்ணும்போது கேடோட செஃப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ தட் நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து மேலே ரைஸ் ஆக வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ஸோ செஃப் பொறுத்த வரைக்கும் செல்லிங் சான்ஸ். இப்போ ஒருவேளை யூஎஸ் வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டோன்னா நம்ம எல்லாருமே செல் ட்ரை பண்ணலாம். யூஎஸ்டி கேடில் செல் ட்ரை பண்ணலாம். தென் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்டி செஃப்ல செல் ட்ரை பண்ணலாம். யூஎஸ்டி ஜப்பான்லேயும் செல் ட்ரை பண்ணலாம். கேடு வந்து அதாவது யூஎஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ்ட போயிட்டானா இந்த மூணுலேயுமே நம்ம வந்து செல்லிங் சான்சஸ் கிடைச்சா எடுக்கலாம். ஏன்னா அந்த அளவு மார்க்கெட் ரைஸ் ஆகலை. இப்போ யூரோ யூஎஸ்டி அளவு இதெல்லாமே வந்து இல்லை. அதனால வந்து யூஎஸ் வீக் ஆகும்போது இவங்கெல்லாம் நல்லா மார்க்கெட்டில் கீழே ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த 3 கரன்சியுமே. கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மந்த் பார்த்தலாம். ஸோ மந்த் பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் க்ளோஸ் ஆகிடுக்கு, ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிடுக்கு. ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அப்சைடில் தான் மார்க்கெட் புஷ் பண்ணி இருக்குது. ஸோ இப்போதைக்கு ப்ரைஸ் கீழே வருமா அப்படின்னா கொஞ்சம் சான்சஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ வீக்கை பொறுத்த வரைக்கும் அதே ரெசிஸ்டன்ஸ் லைனில் தான் இன்னும் மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்ட் ஆகி நின்றுட்டு இருக்கான். இதை தாண்டி மார்க்கெட் போக முடியல. 2 நாளுமே மார்க்கெட் வந்து அப்படியே ஹோல்ட் ஆகி நின்றுருக்கு. ஸோ இது வந்து நமக்கு வந்து யூஎஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட கோல்டு வந்து நமக்கு அந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா 2 வீக்குமே நமக்கு ஹோல்ட் ஆகி நின்றுருக்கு. ஸோ யூஎஸ் வந்து ஒரு லாஸ்ட் வீக் இறங்கி இந்த வாரம் ஓரளவு ரெக்கவர் ஆகிருக்கு. பட் ஆனால் கோல்டில் அந்த அளவு பெரிய மூமெண்ட் இல்லை, ஒரு சைட்வே மூமெண்ட் தான் நமக்கு இருக்குது. ஸோ ஸ்டில் மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் ஒரு சம் ஹோல்டிங்ஸ் இங்கே நடக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஹோல்டிங்ஸ் வரும்போது ஒரு நல்ல வீக், பிரேக் அவுட் வீக் இருக்கும். அப் சைடோ டவுன் சைடோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கன்சால்டேஷன் இங்கே தான் இருக்குது. லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2 வாரங்களாக மார்க்கெட் வந்து இப்படி போயிட்டுருக்கு. ஸோ இந்த 2 வாரத்துடைய ஹை அண்ட் லோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 470யும்
532 அப்படிங்கிறது தான் நமக்கு ரேஞ்ச். ஸோ இதுக்குள்ளே தான் மார்க்கெட் இப்போ வந்து மாட்டிகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃப்ரைடே மார்க்கெட்டில் ஒரு ட்ராப் வந்தது. ஸோ ப்ரைஸாக இறங்க போகிறானா அப்படின்னா இல்லை, அந்த அளவுலாம் மார்க்கெட்டில் கிடையாது. நம்ம வந்து ஃப்ரைடே மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ட் கொடுத்துருந்தோம், 2 ஹவர் சார்ட் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த 2 ஹவர் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தெரியும். ஸோ இங்கே வந்து ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்போம். ட்ரெண்ட் பை தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம எதிர்பார்க்குறது எல்லாமே கரெக்ஷன் ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் தான். ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிளை வந்து மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறான். ஸோ ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இது ஒரு ப்ராப்பரான ட்ரையாங்கிள். ஸோ இப்போ ட்ரையாங்கிள் பிரேக் ஆகிடுக்கா அப்படின்னா அஃப்கோர்ஸ் பிரேக் ஆகிடுக்கு. இப்போ வந்து நமக்கு வந்து இதில் வந்து சினாரியோ வந்து ஒரு 2 விதமான சினாரியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பிரேக் ஆன மார்க்கெட், ஓகே. ஸோ இங்கே வந்து பிரேக் ஆன மார்க்கெட், மண்டே மார்க்கெட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓப்பனிங்ல இருந்தே ப்ரைஸ் வந்து மேலே புஷ் பண்ண ஆரம்பிக்கணும். கீழே வரக்கூடாது. பிரேக் லெவல் இன்னும் நடக்கல. இதுதான் பிரேக் லெவல். ஸோ பிரேக் லெவல் நடக்கல. இங்கேருந்து மார்க்கெட் புஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்க்கு அவன் வேலை செஞ்சுட்டு திருப்பி ப்ரைஸ் கீழே வர சான்சஸ் இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோ. ஸோ சினாரியோ 1 என்ன அப்படின்னா, மேலே புஷ் பண்ணி தென் கீழே இறங்கணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சினாரியோ. ஒருவேளை ப்ரைஸ் வந்து இந்த கான்செப்ட்லாம் வரல, ஓகே, நேராகவே ப்ரைஸ் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய 70 லெவல் வரைக்கும் மார்க்கெட் வரும். திருப்பி 70 ஆர் 60, 2470 ஆர் 2460 அப்படிங்கிற லெவலுக்கு ப்ரைஸஸ் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து வேணால் நம்ம ஒரு பை ட்ரை பண்ணலாம். இது திருப்பி மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்கும். ஸோ செகண்ட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது டைரெக்டாக கீழே வந்தால் பை ட்ரை பண்ணலாம். தென் ப்ரைஸ் வந்து மேலே போக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நடக்கலை. ப்ரைஸ் வந்து எதுவுமே நமக்கு நடக்கலை. ஏன்னா நமக்கு வந்து இங்கே பிரேக் அவுட்ஸ் நடக்கலை. கரெக்டுங்களா? ஸோ மார்க்கெட்டில் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாகவே மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அந்த லைஃப் டைம் ஹையை டாப் சைடில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி போயிடுச்சு அப்படின்னா நம்ம இங்கே போய் செல் ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே பிரேக் ஆனால் பை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். அஃப்கோர்ஸ் ட்ரெண்டு வந்து பை தான். ஆனால் கோல்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். கோல்டுடைய பையிங் ப்ரெஷர், அதாவது கம்பேரிட்டிவ்லி அதோடைய கவுண்டர் கரன்சியாக இருக்கட்டும், இல்லை மார்க்கெட்டுடைய அந்த ஸ்பீடு, மார்க்கெட் கொடுக்கக்கூடிய நியூஸ்க்கு மார்க்கெட் என்ன மாதிரி ஸ்பீடு வந்து வேலை செய்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது கோல்டில் பையிங் ப்ரெஷர் இப்போதைக்கு நான் வந்து இன்னைக்கு இருக்க கண்டிஷனில் பையிங் ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கு. ஓவர் பையிங் ஆயிட்டான், அதான் பிரச்சனை. ஓவர் பை ஆனதுனால பையிங் ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கு. டோட்டலாக ஃபினிஷ்ட் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லலை. இது எனி டைம் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் வரும். ஓகேங்களா? இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டாங்கன்னா திருப்பி மார்க்கெட் வந்து ஸ்பீடப் ஆகும். இப்போதைக்கு இருக்கிற கண்டிஷனில் பார்க்கறனால தான் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் ஃபேக்டருக்குள்ளே மாட்டிருக்கு. ஒரு ட்ரையாங்கிளே அப்படிங்கிறதே நமக்கு வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ரேஞ்ச் காம்போனன்ட் தான். ஸோ ஒரு ரேஞ்ச் ஃபேஸ்க்குள்ளே தான் மார்க்கெட் வந்திருக்கிறான். அப்படிங்கும் போதே இங்கே பையிங் ஃபோர்ஸ் இல்லை. யூஎஸ்ல வரக்கூடிய நெகட்டிவ் நியூஸ்க்கு மார்க்கெட் வந்து இறங்குது. ஆனால் ஒரு பாசிட்டிவ் நியூஸ், அது சாரி, யூஎஸ்க்கு வந்து பாசிட்டிவ் நியூஸ் வரும்போது இறங்குது. அதே நெகட்டிவ் நியூஸ் வரும்போது ஏற முடியல. ஓகே, யூஎஸ் உடைய நியூஸ் அவங்களுக்கு யூஎஸ்க்கு வந்து பாசிட்டிவாக வரும்போது கோல்டு வந்து இறங்குது, கரெக்ட். ஆனால் நெகட்டிவாக வரும்போது கோல்டு ஏற முடியல, சிரமப்படுது, அந்த ரேஞ்சுக்குள்ளேயே மாட்டிட்டு இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோல்டை வந்து மண்டே மார்க்கெட்டுடைய ஓப்பன் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து டைரெக்டாகவே மேலே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 2512லேருந்து 2520 அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸை போய் மீட் பண்ணும்போது நமக்கு செல் சான்ஸ் கிடைச்சா ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம செல் எடுக்க ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. எடுத்தோடனே ரைஸ் ஆக ஆரம்பிச்சா இல்லைங்க, மார்க்கெட் வந்து எடுத்தோடனே கீழே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணணும். இங்கே எங்களுக்கு செல்லிங் இல்லை, உங்களுக்கு செல்லிங் இருந்தால் நீங்கள் போகலாம், மார்க்கெட்டில் போகலாம். ஸோ இந்த செல்லிங் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2470லேருந்து 60 போய் மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகிடும். இங்கேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நமக்கு பையிங் சான்சஸ் இருக்கும். அது இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு சப்போர்ட் லெவல் 2470லேருந்து 60ங்கிறது நமக்கு சப்போர்ட் லெவல். ஸோ அங்கே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் பை ஆக
சான்சஸ் இருக்கும். அங்கே வந்து திரும்பினால்தான் நம்ம பை எடுக்க முடியும். ஒருவேளை இது ரெண்டுமே கொடுக்காம மண்டே மார்க்கெட்டில் ஸ்ட்ரைட்டாக மார்க்கெட் போய் மேலே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா தென் டாப் அண்ட் டாப்பில் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஏன்னா வீக்னஸ் ஆஃப் பையர்ஸ் இந்த இடத்துல மார்க்கெட்டுடைய வீக்னஸ் ஆஃப் பையர்ஸ் இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல ஒரு செல் ட்ரை உடனே பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணி ப்ரைஸ் போய் ஒரு இடத்துல ஹோல்ட் ஆகும். எங்கே போய் ஹோல்ட் ஆகலாம்? 2560லேருந்து 2570ங்கிற ரெசிஸ்டன்ஸை போய் மார்க்கெட் மீட் பண்ணும்போது அரௌண்ட் திஸ் ஏரியா ஒரு 40 பக்கமாக வந்தாவே நம்ம வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஒரு 540 550 பக்கமாக வரும் பொழுதே மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறானா அப்படிங்கிறத ரேண்டமாக செக் பண்ணிகிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக வரும் பொழுது டெலகிராமில் நாங்கள் சார்ட்டாவோ ஷார்ட்ஸாவோ அல்லது வீடியோவாவோ கொடுக்க ட்ரை பண்ணுறோம். எதுவாக இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் எடுக்கக்கூடிய லெவல்ஸ் வந்து சம்டைம்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஓகே, ஸோ எல்லா டைமும் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் மார்க்கெட் நம்ம எதிர்பார்க்கறத விட ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதனால ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான், ஒருவேளை நம்ம பை எதிர்பார்த்து மார்க்கெட் செல் ஆயிடுச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக அந்த செல்லிங்குள்ளே போகிறதுக்கும் நமக்கு இந்த பையிங் ஆர்டர் இல்லை ஸ்டாப் அடித்ததுக்கப்புறம் நமக்கு செல்லிங் வாய்ப்பும் கிடைக்கிது அப்படின்னா நம்ம செல்குள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பையை வச்சுட்டு வர செல் வாய்ப்பும் அவாய்ட் பண்ணிவிட்டு மேலும் பிரச்சனைக்கு போகாதீங்க. ஸோ எந்த இடத்துல ட்ரேட் பண்ணாலும் ஒரு ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ கோல்டு வந்து இந்த சினாரியோவில் ஏதாவது ஒன்று நடந்தால் மட்டும்தான் நம்ம உள்ளுக்குள்ளே போகிறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ரேஞ்சுக்குள்ளே இருக்குது மார்க்கெட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் ஆயில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து செல் ப்ரெஷரில் தாங்க இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பிரேக் ஆகணுங்க, அவ்வளோதான். இப்படி இருக்கு இல்லைங்களா? இந்த ட்ரையாங்கிள் ஃபேஸ் வந்து பிரேக் ஆகணும் ப்ரைஸில். ஸோ பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்க்கெட்டில் கூட மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே இருந்த மாதிரி இருந்தது. பட் க்ளோசிங் அப்போ நமக்கு நல்லாவே மார்க்கெட் கீழே இறங்கி இந்த டீப் கரெக்ஷனுக்கு வந்திருக்கிறான். ஸோ இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கலாமான்னா எடுக்கலாம். எடுத்தாலும் பெரிய ரேலியாக இருக்காது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும்போது மட்டும்தான் இந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் வெளியில் போக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆயில் வந்து கீழே பிரேக் ஆகலாமா அப்படின்னா அஃப்கோர்ஸ் சூப்பராக பிரேக் ஆகலாம். ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் ப்ரைஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ப்ரைஸ் ஹாஃப் அவேவும் போயிட்டான். ஸோ அதனால் இங்கே வந்து எடுக்க முடியல. இங்கே பிரேக் அவுட் நடக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய லோஸை பிரேக் பண்ணுறான் அப்படின்னா மார்க்கெட் இன்னும் ஹெவியான ஒரு ஃபாலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அமையும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் அந்த ட்ரையாங்கிளில் கீழே சப்போர்ட் எடுக்கிறானா அல்லது ப்ரைஸ் வந்து மேலே பிரேக் அவுட் ஆகுறானான்னு பார்த்துட்டு தான் ட்ரேட் பண்ணணும். ஆயில் வந்து பை எடுத்துருக்கணும். ஆனால் மார்க்கெட் ஃபெயில்ஸ். இந்த இடத்துல போய் பிரேக் அவுட் பண்ணி இந்த ரேஞ்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். பட் மார்க்கெட் போக முடியல. இங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்படியே ஒரே இடத்துல பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ கீழே இப்போ சப்போர்ட் லெவலில் இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்ம் பை கிடைக்கலாம். ஆனால் இது பிரேக் அவுட் ஆகும் பொழுது திருப்பி கீழே ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்புறம் பெரிய லெவலில் மார்க்கெட் ஃபால் ஆக சான்சஸும் இருக்கும். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு செல் சேல், அதாவது கோல்டு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த கன்சால்டேஷன் மோடில் ஆல்மோஸ்ட் நல்லாவே செல் சேல் இருக்குது. இங்கே நமக்கு இப்போ சப்ளை ஏரியா மார்க்கெட்டில் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஒரு சப்ளை ஃபெயில் ஆகி ஃபார்ம் ஆகி ஃபெயில் ஆகி இந்த இடத்துல ஒரு சப்ளை ஃபார்ம் ஆகி ஃபெயில் ஆகி மேலே போயிடுது. திருப்பி ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ஒருவேளை மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மேலே போகும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா இங்கேயே ஒரு கன்சால்டேஷன் ரெடி பண்ணி மார்க்கெட் கீழே இறங்க சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ ரைஸ் ஆகும்போது பெரிய லெவலில் கோல்டு அளவு ரைஸ் ஆகாது. இந்த சப்ளையில் போய் ஹோல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஃபார்மேஷனில் இருக்கும். அஃப்கோர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் ஃபெயில் ஆகிட்டு ஒரு வேளை இப்படி மார்க்கெட் இப்படி வச்சுருக்கோம், மேலே போய் இந்த இடத்துல திரும்புதுன்னு நினைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்பலாமா அப்படின்னா சான்சஸ் அதுக்கும் இருக்குது. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் இங்கே போட்டு குழப்பிக்க வேணாம். ஏன்னா இந்த இடத்துல ஷோல்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஹெட்டுக்கு ஈக்குவலாக வந்திருக்கு. அதனால் இதை வந்து நம்ம ஷோல்டராக எடுத்துக்க வேண்டாம். ஓகே, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஷோல்டராக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நமக்கு ஒரு பெரிய ஷோல்டராக ஃபார்ம் ஆகிடும். அதனால் வந்து இந்த இடமோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய சப்ளை ஏரியாவுக்கோ மார்க்கெட் வந்தால் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செல் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இதுவுமே மண்டே மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே
ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவே நம்ம வந்து செல் ட்ரை பண்ணலாம். இல்லை டைரெக்டாக இப்படி ரைஸ் ஆயிடுச்சுனாவே நம்ம வந்து இங்கேயே செல் ட்ரை பண்ணலாம், அல்லது இந்த டாப்பரில் செல் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான் போகும். இல்லை மண்டே மார்க்கெட்டில் ஓப்பனிங்லேயே ப்ரைஸ் வந்து கீழே வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே எடுக்கும். உடனே டைரெக்டாக பையிங் போக சான்சஸ் இருக்காது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸு கீழே தெரிவிங்க. அதை பார்த்துட்டு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் நாங்கள் உங்களுக்கு அதை அப்டேட்டில் கொண்டு வரோம். தேங்க்யூ.